தோழர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு இந்து அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா அதற்கு அருகில் உள்ள கல் தூணில், அது சர்வே கல் தூண் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அந்த கல் தூண் ஒரு தீபத்தூண் தான் அப்படின்னு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த தூணிலும் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது இன்றைக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. ஜி.ஆர். சுவாமிநாதனின் இந்த உத்தரவானது ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு போட்ட உத்தரவுக்கு எதிரான தீர்ப்பாக இருப்பதால் அதை மதுரை கலெக்டர் அமல்படுத்தாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்றைக்கு கையில் எடுத்து நீதிமன்ற பாதுகாப்பிற்காக இருந்த 50 CISF படை வீரர்களை, அதாவது ஒன்றிய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்போடு ராம ரவிக்குமாரை சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள கல்தூணில் தீபம் ஏற்ற அழைத்து செல்லுமாறு ஒரு உத்தரவை இன்று மாலை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்தார். உடனடியாக மதுரை கலெக்டர் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள பகுதிக்கு 144 தடை உத்தரவை போட்டார். இந்த 144 தடை உத்தரவை அடுத்து மதுரை மாநகர போலீசார் இந்த உத்தரவை அமல்படுத்தும் விதமாக 50 ஒன்றிய பாதுகாப்பு படை வீரர்களுடன் வந்த ராம ரவிக்குமாரை மேலே மலையில் ஏறுவதற்கான அனுமதியை போலீசார் மறுத்துவிட்டார்கள். அங்கு மிகப்பெரிய அளவில் சங்கிகள் கூடி போராட்டத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்தி போலீசாரின் மண்டையை உடைத்துள்ளார்கள். இத்தனை கலவர முயற்சிகளையும் இன்றைக்கு காவல்துறை முறியடித்துள்ளது. இந்த சூழலில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னார், வழக்கு விசாரணையின் பொழுது என்ன நடந்தது, இன்றைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு சட்டப்படி சரிதானா அப்படின்றது குறித்து மூத்த வழக்கறிஞர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். தோழர் வணக்கம். தோழர், இன்றைக்கு மதுரை திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. போலீசாரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம், அங்க என்ன நடந்தது? அதாவது சங் பரிவார அமைப்புகள் கடந்த ஓராண்டாக திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எப்படி பாபர் மசூதி பிரச்சனையை போல மாற்ற வேண்டும், அங்க உள்ள சிக்கந்தர் தர்காவை இடித்து இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டி அரசியல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஓராண்டுக்கு முன்பே திட்டமிட்டு முதல்ல போராட்டம் பண்ணாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னாங்க, அங்க பிரியாணி சாப்பிட்டாங்க. அதற்கு பிறகு கோயில்ல புகுந்து போராட்டம் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் முருக பக்தல் மாநாடு, நீதிமன்றத்தில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு வழக்கு, அதனை தொடர்ந்து கார்த்திகை தீபம், இப்படி வரிசையா இது ஒரு பெரிய அஜெண்டாவை எடுத்து அந்த சங் பரிவார அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு செயல்பட்டு மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்டையர் ஸ்டேட் மிஷினரி இதற்காக செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. இந்த நெருக்கடிக்கு 2 பேர் காரணம். ஒண்ணு சங் பரிவார அமைப்புகள், 2வது நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களின் சட்டவிரோத உத்தரவு. அமலாக்கம் செய்ய முடியாத செல்லத்தகாத 2 உத்தரவுகளை அவர் பிறப்பித்திருக்கிறார். அந்த 2 உத்தரவும் அடிப்படையில் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இப்ப ரீசெண்டா போட்ட உத்தரவு இன்னைக்கு போட்டிருக்காருல்ல, இன்னைக்கு 12:15 மென்ஷன் பண்ணி 3 மணிக்கு வழக்கு எடுத்து 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லி 6:10க்கு ஒரு உத்தரவு போடுறாருல, அந்த உத்தரவு என்பது முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அரசியல் சட்டத்திலே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், யாருக்கு என்ன அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் என்ன அதிகாரம், ஜுடிஷியரிக்கு என்ன அதிகாரம் என்பது தெளிவாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அவங்க அதிகார எல்லைக்குள் நின்று செயல்பட வேண்டிய நீதிமன்றம், நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அரசியல் சட்டம் அவருக்கு வழங்கிய வரம்பை மீறி அதிகார துஷ்பிரயோகமாக ஒன்றிய அரசின் படையை அனுப்ப செய்து மாநில அரசின் காவல் படைக்கும் ஒன்றிய அரசின் காவல் படைக்கும் மோதலை உருவாக்கும் விதத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உயர் நீதிமன்ற பாதுகாப்புக்கு தானே வந்து சிஐஎஸ்எஃப் வேலை என்ன? உயர் நீதிமன்ற பாதுகாப்பு தானே. உயர் நீதிமன்ற பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய வேண்டிய சிஐஎஸ்எஃப், தலைமை நீதிபதியின் கட்டுப்பாட்டில் உள்ள சிஐஎஸ்எஃப், மதுரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் திரு ஜெயச்சந்திரன் கட்டுப்பாட்டில் உள்ள சிஐஎஸ்எஃப் போலீஸ்,
எப்படி ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனால் அனுப்பப்பட்டது, இதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் திரு ஜெயச்சந்திரன் அனுமதிச்சாரு, தலைமை நீதிபதி இது தலைமை நீதிபதி தெரியுமா தெரியாதா, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று முக்கிய விவாத பொருளா மாறி இருக்கு. இரண்டாவது, கூட்டாட்சி தத்துவம் என்றது சிக்கலா இருக்கு. இதை நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கோயில், அரசாங்கம், முற்போக்கு அமைப்புகள் தடை செய்வது போல ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி கிடையாது. திருப்பரங்குன்ற மலையிலே கார்த்திகை தீபம் வருஷம் நடக்கிற மாதிரி மிக சரியான முறையிலே கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே 100 ஆண்டு காலமாக எங்கு தீபம் ஏற்றுவார்களோ அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ஏத்திட்டாங்க. 2வது இடம்ன்றது தர்கா பக்கத்துல பிரச்சனை செய்யன்னு உருவாக்கப்பட்ட இடம் தான் அது. திருவண்ணாமலையில எடுத்துக்கோங்க. திருவண்ணாமலையில 2 இடத்துல தீபம் ஏத்துறாங்க. அங்கே ஏத்திட்டு இங்கே ஏத்துறதுக்கு அப்படி கிடையாது. ஒரே இடத்துலதான் ஏத்துறாங்க. திருப்பரங்குன்றம் மலையின் கோயிலின் மரபு என்பது உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றதா ஒரே இடம் தான். இப்ப இன்னொரு இடம் என்று நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சர்வேக்கல்ல ஏத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது தர்கா வழிதான் போகணும். ஒரு நாள் தான் அதுக்கு டைம் இருக்கு. அவங்களை கூப்பிட்டும் பேச முடியாது. பல்வேறு சட்ட சிக்கல்களை உள்ளடக்கி அது சர்வேக்கல் தான். அது தீபத்தூண் கிடையாது, அது சர்வேக்கல் தான் அப்படின்றதுக்கு உறுதிப்பட ஆதாரம் இருக்கா? உறுதிப்பட 100% ஆதாரம் இருக்குது. அங்க போய் ஏற்கனவே ஆர்டிஓல ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துல அதே போல உள்ள கல்லுல விழுந்த ஒரு தூண் கீழே விழுந்துருச்சு. அது கீழே பார்த்தா அந்த சர்வே மார்க் இருக்கு. இந்த கல்லையும் கீழே பார்த்தா அந்த சர்வே மார்க் இருக்கும். இங்க மட்டும் இல்ல, பல மலைகள்ல இதே போல சர்வே கல் இருக்குது. நீங்க எங்கனால ஆய்வு பண்ணி பாருங்க. சர்வே கல்லுனா ஒரு 3 அடி 4 அடி அந்த அந்த உயரத்துக்கு தான் இருக்கும். இது என்ன ஒரு ஆள் உயரத்துக்கு சர்வே கல் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்களே சங்கிங்க. மலையில வச்சிருக்கிறது எப்படி வைப்பாங்க சொல்லுங்க? மலையில வச்சிருக்கிறது வேற இடத்துல வச்சிருக்கிறதுனா வேற. மலை உச்சியில் வச்சிருக்கிறது அது சர்வே டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்கணும். நீங்க நான் என்ன ஒரே ஒரு கேள்வி, சங் பரிவாரனுக்கு சொல்றாங்கல்ல, 1920 ஒரு வழக்கு போட்டாங்க. அதுல இது தீபத்தூன்னு சொல்லியிருக்காங்களா? 26 உயர் நீதிமன்ற வழக்கு அதுல சொன்னாங்களா? 31 பிரிவு கவுன்சில் வழக்கு அது சொன்னாங்களா? 58 வழக்கு இருக்கு, 62 வழக்கு இருக்கு, 78 வழக்கு இருக்கு, 83 வழக்கு இருக்கு, 2004 இருக்கு, 2011 இருக்கு, 2021 இருக்கு. எதுலையுமே ஒரு இடத்துல கூட திருப்பரங்குன்ற மலையில 2 இடம் தீபத்தூண் இருக்கு, இங்க ஒரு தீபத்தூண் இருக்குன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலையே. இதுக்கு முன்னாடி 2021 வந்து இப்ப ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்கல்ல, அப்பயும் சொல்லலையேங்க. இன்னைக்கு தானே வருது. அப்போ 100 வருஷமா வழக்கு நடக்குதுங்க. 1920 இருந்து இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2025 இருக்கோம். 125 வருஷமா நடக்கிற வழக்குல போன வாரம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னாடி வந்து சொல்றாங்க, இது இந்த சர்வேக்கள் கார்த்திகை தீபக்கல் அப்படின்னு சொல்றாங்க. 100 வருஷமா ஏன் சொல்லல? கோயிலும் சொல்லலையே, இப்பயும் கோயில் சொல்லலையே. இதுக்கு அத்தாரிட்டி யாருங்க? அது சர்வேக்கல்லாம் தீபக்கல்லாம் சொல்ல வேண்டிய அத்தாரிட்டி யாரு? கோயில் தானே. கோயில் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீதிபதிக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தானே அவர் முன்னாடி வழக்கு வருது. கோயில் நிர்வாகத்தை யார் பாக்குறா? இப்ப அவங்க யார்? இப்ப நீ வழக்கு போட்ட, நீ வழக்கு நிரூபிக்கணும். அடுத்தவங்ககிட்ட நீங்க என்ன ஆதாரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ராம ரவிக்குமார் போட்ட வழக்குல என்ன கொடுத்திருக்காரு? அது தீபத்தூண்டுறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? எந்த ஆதாரம் கொடுக்கலங்க. தீர்ப்பு படிச்சு பாருங்க. தீர்ப்புல ஒரு ஆதாரம் இல்லை. நீதிபதி அவர்கள் பார்த்தாரு, அது தீபத்தூண் மாறி இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனையில மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு நாள் கூட கொடுக்காம கண்டெம்ட் எப்படிங்க வரும்? 12:45 மென்ஷன் பண்ணி நீங்க சாயந்தரம் ஆர்டர் போடுறீங்கன்னா, உத்தரவே டிசம்பர் 3 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டைம் சொல்லியிருக்காரு அந்த உத்தரவுல? டைமே சொல்ல கிடையாது. டைமே சொல்லல. 6 மணிக்கு மேலதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. 6:05 அவர் வழக்கு எடுத்து ஆர்டர் போடுவோம்னா என்ன அர்த்தம்? அவர் கொஞ்ச நேரம் முன்ன பின்ன கூட ஆகாதா? கண்டெம்ட்னு எப்படி முடிவுக்கு வந்தாரு? வழக்கு கண்டெம்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன? முதல்ல உத்தரவு நடக்கலன்னா அதற்கு பிறகு முதல்ல இவங்க மனு கொடுத்தாங்களா, இதை வச்சு மனு கொடுத்தாங்களான்னு தெரியாது. மனு கொடுத்து அது செய்யலன்னு சொன்னா தான் அடுத்து கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முதல்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் போடுவாங்க. அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணா விட்டுருவாங்க. இதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முடிவு பல 100 வழக்குகள் கண்டெம்ட் இருக்குங்க. எந்த வழக்குல எப்படி சிஐஎஸ்எஃப் அனுப்பி நடைமுறைப்படுத்தினாரு? வேற வழக்குல ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி ஸ்பெஷல் பெஞ்ச் மதுரையில ஸ்பெஷல் பெஞ்ச் குளம் கம்மாய் இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் இருக்கு பாருங்க. இதற்கெல்லாம்
சிறப்பு பெஞ்சா நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன், நீதிபதி திரு புகழேந்தி தலைமையிலான ஸ்பெஷல் பெஞ்ச் வார வாரம் வியாழக்கிழமை கூடுறாங்க. அதுல ஏராளமான உத்தரவுகள்ல நீர்நிலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற நிறைய உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுகள் ஏராளமா செயல்படாம இருக்குது. அதுக்கு நிறைய கண்டெம்ட் இருக்குது. சிங்கிள் ஜட்ஜாவும் இவர் முன்னாடி கண்டெம்ட் இருக்குது. எந்த வழக்கிலும் காட்டாத இந்த அவசரத்தை ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு மதுரை கார்பரேஷன் செய்யல, இல்ல ஒரு தாசில்தார் செய்யல, நானே உயர்நீதிமன்றத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பி நானே பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கு சொல்லியிருக்காரா? நீதிபதியை பொறுத்தவரை ஒரு வழக்கு அவ்வளவுதான். தீர்ப்பு கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து கண்டெம்ட்னா தண்டிக்கணும். அதற்கு படையில வைத்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற வேலை நீதிபதியோட வேலை கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்புக்கு சிஐஎஸ்எஃப் போலீஸ் இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நிறைய உத்தரவு நடைமுறைப்படுத்தாம இருக்கு. இப்ப சபரிமலை வழக்கு எடுத்துக்கோங்க. சபரிமலை வழக்குல இந்த 2018-19 உத்தரவு போட்டாங்க. 4-5 வருஷமா அமல்படுத்தல. இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சிஐஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு பக்தர்கள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீங்க போய் பெண்கள் அங்க உள்ள கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க நேத்து நம்மளோட பேட்டியில வந்து சொல்லி இருந்தீங்க, ஏற்கனவே 2017 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்க வந்து தர்கா பக்கத்துல ஏத்தக்கூடாது, வழக்கப்படி எங்க அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து கார்த்திகை தீபம் ஏத்துறீங்களோ அங்கதான் ஏத்தணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது இந்த புதிதாக ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தர்காவுக்கு பக்கத்துல விளக்கேற்றலாம், தீபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு 50 சிஐஎஸ்எஃப் படை வீரர்களை வந்து அனுப்புற அந்த உத்தரவு அது தேவையா? அந்த உத்தரவு ஏன் இவ்வளவு? ஏற்கனவே ஒரு 2 நீதிபதிகள் உத்தரவு இருக்க. இந்த உத்தரவு என்பது ஏற்கனவே போட்ட உத்தரவு முழுக்க முழுக்க செல்லத்தக்கது அல்ல. 2 நீதிபதியின் உத்தரவை மீறி போடப்பட்ட உத்தரவுன்றது விரிவா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த தீர்ப்பே அமல்படுத்த முடியாத ஒரு செல்லத்தகாத ஒரு தீர்ப்பு, பெர் இன்குரியம் என்று சொல்வார்கள். 2வது, நாங்க நேற்று போய் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். ஏற்கனவே 2 நீதிபதிகள் உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த அமைதியை சீர்குலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தர்கா பக்கத்துல ஏத்துறதை அனுமதிக்காதீங்கன்றதா அந்த உத்தரவோட சாரம். அமைதியை சீர்குலைக்கிறது ஏற்கனவே தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு சொல்லி கேட்ட வழக்க தான் அதுல சொல்றாங்க. உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துனா போதும், கோயிலோட பாரம்பரியம் தான். இன்னொரு இடத்துல ஏத்தி அமைதியை சீர்குலைக்க வேண்டாம் என்று 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லி இருக்கிற போது, இன்னொரு இடத்துல ஏத்தி அமைதி சீர்குலைஞ்சாலும் பரவாயில்லைன்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. இத டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனோ நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம், அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க சொல்லுங்க? 2 நீதிபதி இன்னொரு இடத்துல ஏத்தாத, அதனால பிரச்சனை வந்துடும் சொல்லி சொன்னப்ப ஒரு நீதிபதி பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருன்னா, இது அட்வொகேட் ஜெனரல் ஒப்பீனியன் வாங்காம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ண முடியுமா? ஒரு டெம்பிள் முடிவு பண்ண முடியுமா? அதுக்கு எங்க டைம் கொடுத்தீங்க? டிசம்பர் 1ஆம் தேதி நைட்டு 7:30 மணிக்கு ஆன்லைன்ல வருது. 3ஆம் தேதி நீங்க கண்டெம்ட் எடுத்து சிஐஎஸ்எஃப் போலீஸ் அனுப்புறீங்கன்னா ரிட் அப்பீலுக்கு 30 நாள் டைம் இருக்குல்ல. மற்ற வழக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? இதே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு முன்னாடி ரிட் அப்பீல் வந்துருச்சு, அப்படி உத்தரவு அமல்படுத்தலும் கண்டெம்ட் வந்தாலும் ரிட் அப்பீல் போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 வாரம் தள்ளி போடுவாங்க, 6 வாரம் தள்ளி போட்டுருவாங்க. இதான் உயர் நீதிமன்றத்தின் நடைமுறை, எல்லா நீதிபதியும் செய்யறது. இப்ப இந்த வழக்கில் மட்டும் சிறப்பு முக்கியத்துவம் நீதிபதி ஏன் கொடுக்கிறாருன்னு அவர் பதில் சொல்லணும். ஏன் சிறப்பு முக்கியத்துவம்? ராம ரவிக்குமாருக்கு 50 மத்திய தொழில் பாதுகாப்பு படை அவங்களோட பாதுகாப்போட வந்து அவர் போய் தீபம், கார்த்திகை தீபம் அவரே ஏற்றட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடியாக ஒரு கலவரத்திற்கு நீதிபதியே வழிவகுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தீர்ப்பையே நீங்க சட்டவிரோதம்னு சொல்றீங்க. அப்ப இது ஒரு கலவரத்திற்கான முயற்சி தானா? அதாவது பலரும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அந்த கருத்தை சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துச்சு? அதாவது கோயில் சார்புல 2 இடத்துல ஏத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே? இதற்கு RSS, பிஜேபி, சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவங்க 100கணக்கில் எதுக்கு அங்க வந்தாங்க? அவங்கள ஏற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்கா? அவங்கள போலீஸ் எப்படி அனுமதிச்சாங்க? ஏன் கமிஷனர் அவ்வளவு பேர் அனுமதிச்சாரு? இவ்வளவு பேர் அங்க போலீஸ் அடிக்கிறான், பேரிகேடை உடைக்கிறான், உடைச்சிட்டு மேல தர்கா இருக்க பகுதிக்கு ஓடுறான். இவ்வளவு எப்படி அலோவ் பண்ணாங்க போலீஸ்? அவங்கள ஒரு ஷோ பண்ண விடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஊர்ல இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க.
இஸ்லாமியர் வீட்டு பெண்களும் குழந்தைகள் இன்னைக்கு எப்படி பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க? இதை அனுமதிக்கலாமா காவல்துறை? ஏன் அனுமதிச்சது? பரவாயில்ல, ஒரு தைரியமா ஒரு முடிவெடுத்து 144 போட்டாங்க. ரெண்டாவது, சிஐஎஸ்எஃப் போலீஸ சொல்றது இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சட்டவிரோத நடவடிக்கை. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அரசியல் சட்டத்துல ஒவ்வொருத்தருக்கு அதிகாரங்கள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு. எக்ஸிகியூட்டிவ்க்கு, ஜுடிஷியருக்கு, எல்லாருக்கும் அவங்கவுங்க அதிகார எல்லையில தான் நிக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஜுடிஷியரி கிடையாது, அது எக்ஸிகியூட்டிவ் தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை எப்படி ஜுடிஷியரி எடுக்க முடியும் அப்படின்றதா நம்ம கேள்வி. இப்ப இங்க கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் பணி செய்யக்கூடிய ஒரு நீதிபதி கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க ஒன்றிய அரசின் படையை அனுப்பி மாநில அரசின் படை, காவல் படை இருக்கும்போது ரெண்டுக்கும் மோதலை உருவாக்கினா இது என்னங்க அர்த்தம்? ஒரு ஸ்டேட்டுக்கு எதுக்கு இருக்கு? லாண்ட் ஆர்டருக்கு யாரு பிரச்சனை? நாளைக்கு இவங்க போறாங்க, இப்படி போறாங்க, தர்கா வழியில போய் தான் அங்க போக முடியும். தர்காவுக்கு சொந்தமான பகுதியில போய் தான் போக முடியும். அங்க தர்கா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவன் போறான், ஒரு தகராறு ஆகி அங்க 2-3 பேர் இறந்து போறாங்கன்னு வைங்க, யாருங்க பொறுப்பு? உடனே திமுக இதை சரியா செய்யல, முதல்வர் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்களா இல்லையா? போலீஸ் மேல குறை சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப ஒரு நீதிமன்றமே அதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுன்றது எந்த வகையிலங்க சரி? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் செய்து முழுக்க முழுக்க 1000% அதிகார துஷ்பிரயோகம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சிஐஎஸ்எஃப் போலீஸ் என்றது உயர் நீதிமன்ற காவல் பணிக்காக உள்ளது. உயர் நீதிமன்ற வாசல் கூட அவங்க வரக்கூடாதுங்க. உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாசல் பக்கம் ரோட்ல ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்க, சிஐஎஸ்எஃப் போலீஸ் வர முடியுமா? வர முடியாது. வாசல்ல இருக்க தமிழ்நாடு போலீஸ் தான் போக முடியும். அவ்வளவுதான் அவங்க அதிகாரம். நீதிமன்றத்திலே வாசல் கூட வர முடியாது. நீதிமன்ற வளாகத்துக்கு மட்டும்தாங்க சிஐஎஸ்எஃப் போலீஸ். அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜி எப்படிங்க அனுமதிக்கிறாரு? எனக்கு புரியவே இல்லை. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இதை எப்படி அனுமதிச்சாரு? அவர் அனுமதிச்சா அவர் மீதும் தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். இப்ப தலைமை நீதிபதி, அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க. தலைமை நீதிபதி நாளைக்கு விசாரணைக்கு அது எடுத்துக்கப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. இப்ப நீதிபதி ஜெயச்சந்திரன் முதல் வழக்கா நாளைக்கு எடுத்து அதை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவர் மேலேயே நடவடிக்கை சொல்றீங்களா? இல்லைங்க, சிஎஸ்சி மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜு திரு ஜெயச்சந்திரன். இப்ப அவர் கட்டுப்பாட்டுல தான் சிஐஎஸ்எஃப் போலீஸ் இருக்கு. அந்த போலீஸ அவர் அனுமதி இல்லாம நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுப்ப முடியுமான்னு சொல்லுங்க. எப்படி அனுப்ப முடியும்? ஒரு பிரச்சனைனா யார் பொறுப்பு? யாரை கேட்பாங்க சொல்லுங்க? இங்க தமிழ்நாடு போலீஸ் 144 தடுக்குது, சிஐஎஸ்எஃப் போலீஸ் ஃபுல்லா AK-47 துப்பாக்கி வச்சுட்டு போறாங்க, சரிங்களா? 2 பேருக்கு சண்டை ஒரு பிரச்சனை ஆயிருதுன்னா யார் பொறுப்பேற்கிறதுன்னு சொல்லுங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டு அனுப்புனாங்களா? அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? இப்ப சிஐஎஸ்எஃப் போலீஸோட பணி என்பது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது அல்ல, நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. அதை தாண்டி வெளியில போறதுக்கான அதிகாரமே அவங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. அப்ப ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் அதை அலோவ் பண்ணாரு? அது பதில் சொல்லணும்ல. இங்க போயிட்டாங்கல்லங்க, நீங்க உங்க திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டாங்க, சிஐஎஸ்எஃப் போலீஸ் போயிட்டாங்க, அதை எப்படி அவர் அனுமதிச்சார்ன்றத நான் சொல்றேன். இப்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான முறையில் நடக்கணும். இல்ல, இதுல துணை கேள்வி என்னன்னா, இப்ப ஏற்கனவே அவர் கொடுத்த தீர்ப்பு, 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கு. இப்ப கொடுத்தது சட்டவிரோதம்ன்றீங்க. அதற்கு கண்டெம்ட் எடுத்ததும் அதுவும் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதுக்கு ஒரு மேல்முறையீடு போறாங்களே, இப்ப அதையும் ஒரு நீதிபதி தான் விசாரிக்க போறாரு. அவர் எடுக்கிற முடிவு, இப்ப அவரும் நாளைக்கு அந்த தீபத்தூண் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சர்வே கல்லுல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டா அந்த உத்தரவு தான் நடைமுறைப்படுத்துவாங்களா? சட்ட ரீதியா அதுல என்ன இருக்கு? அதாவது கார்த்திகை தீபம் அப்படின்றது இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுங்க. கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பெரிய கார்த்திகை இன்னைக்கோட முடியுது. அப்ப இனிமே அடுத்த வருஷம் வரும்போதுதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சனை வரும். அதனால நாளைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவது அப்படின்ற வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வுல தான் வருது. நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமை நீதிபதி, திரு கே ராமகிருஷ்ணன், திரு ஜெயச்சந்திரன் 2 நீதிபதிகள் அமர்வுல தான் அது வருது. அதுல திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் சீனியர் ஜட்ஜா இருக்கிறாங்க. அந்த வழக்குல கார்த்திகை தீபம் தொடர்பா நாளைக்கு உடனே விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த தீர்ப்பு செல்லுமான்றது நோட்டீஸ் போட்டு எல்லா தரப்பும் அதுல இருக்கிறாங்க, எல்லாரையும் கேட்டு நீ இறுதி விசாரணை தான் முடிவு பண்ண முடியும். அப்ப அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு.
இப்ப கண்டெம்ட் எடுத்திருக்கிறாருல சிஏஎஸ் போலீஸை வச்சு, அந்த உத்தரவு தான் சிக்கலுக்குள்ளாயிருக்குது. அதுல இங்க நாளைக்கு திரும்ப கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருக்காரு. நாளைக்கு 1 மணிக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு சிஏஎஸ் போலீஸுக்கு போட்டாங்கல்ல, அது என்ன நடைமுறைப்படுத்தினீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அதன் பேர்ல நடவடிக்கை எடுப்பதற்காக அடுத்து தயாராகிறாரு. அப்ப அதுக்கு அதை தடை செய்யணும், அதுக்கு ஸ்டே கொடுக்கணும்ன்றதா நாளைக்கோட முக்கியமான ஒரு கோரிக்கையாக அரசாங்க தரப்பில் முன்வைக்கப்படும். அது ஸ்டே கொடுத்தா இந்த வழக்கெல்லாம் விசாரிச்சு முடிச்ச பிறகுதான் அந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படும். இப்ப நம்ம பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன, நீதிபதி இது சட்ட ரீதியா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் செய்த இந்த நடவடிக்கை அரசியல் சட்டத்தை இழிவு செய்கிறது, நீதிமன்றத்தை தாழ்த்துகிறது, தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிறது, ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அவர் செய்கிறார். இந்த வழக்குல மட்டும் குறிப்பா சிறப்பான ஆர்வம் காட்டி ஏன் அது செய்யறாரு? ஏற்கனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்குல பிஜேபி சேர்ந்த ஒருத்தவர் மதுரை உயர்நீதிமன்றத்துல போடணும், திருநெல்வேலிக்காரர். ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்துல விடுமுறை காலத்துல போட்டு அவர் ஸ்டே கொடுக்கிறாரு. இன்னைக்கு வரை துணைவேந்தர் நியமிக்க முடியல. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பு 2015 தீர்ப்பு எச்சிலை வழக்குல அதையும் அவர் ரத்து பண்றாரு. அது ஏற்கனவே நீதிமன்றம் கண்டித்திருக்கு. இப்படி பல்வேறு வழக்குகள்ல அரசியல் சட்ட விரோதமாக அவர் தொடர்ச்சியாக தீர்ப்பு கொடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு கலவரம் உருவாகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நேத்து ஒரு வழக்கு வருதுங்க, திண்டுக்கல் மாவட்டத்துல இதே போல கார்த்திகை தீபம்னு கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிற ஒரு பகுதியில ஒரு பிரச்சனையை சங் பரிவார அமைப்புகள் செய்யறாங்க. அதுலயும் நேற்று உத்தரவு போடுறாரு. இன்னைக்கு அதுலயும் கண்டெம்ட் எடுத்து கலெக்டரை வர வச்சு, எஸ்பியை வர வச்சு 144 ஏற்கனவே 21 எஃப்ஐஆர் இருக்கு, மாறி மாறி சண்டையாகி. அந்த இடத்துல நீ 144 ஆமா அந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயில், ஆமா நீங்க 144 கலெக்டர் எப்படி போட்ட, 144 வித்ரா பண்ண நீதிமன்றத்தில் எழுதி கொடு அப்படின்னு சொன்னத அரசின் தலைமை வழக்கறிஞர்கள் திரு அஜ்மல் கான், வீரகதிரவன் ஆட்சேபனம் பண்ணி இந்த கோர்ட்ல பெரிய சண்டையாயிருச்சு. அதுக்கப்புறம் அது நாளைக்கு அந்த போர்டு ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லாத்துலயும் சங் பரிவார அமைப்புகள் ஒரு ஸ்கீம் வச்சுட்டு வராங்க, அதுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துறாங்க. நீதிமன்றம் அதுக்கு துணை போகலாமா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு அரசியல் கோர்ட்ல இன்னைக்கு அந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்ற அந்த வழக்குல சண்டை ஆயிருச்சா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் அரசு தரப்புக்கும்? ஆமா, அதாவது அதுல நீ எப்படி 144 போட்ட, அவர் என்ன சொல்றாரு கலெக்டர், நேத்தாங்க எனக்கு உத்தரவு வந்துச்சு, ஆனா அங்க ஒரு 21 எஃப்ஐஆர் ஏற்கனவே ஆயிருக்குது, ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு, அதனால 144 போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே 144 போட்டா என் உத்தரவை நீ அமல்படுத்த முடியாது இல்ல, 144 வித்ரா பண்ணு கோர்ட்ல இப்ப எழுதி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசு தலைமை வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்கள், எங்க கிளையண்ட்டுக்காக நாங்க இருக்கிறோம், எங்கிட்ட தான் நீங்க சொல்லணும், அதை எப்படி வித்ரா பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க, என் கிளையண்ட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கு, அதுக்கு தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ற நினைச்சீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த வழக்குல பேசி, மிக முக்கியமா என்ன நீதிமன்றத்தை சொல்றாருன்னா, இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் முறை, விசாரிக்கும் முறையே பேக் டோர்ல எல்லாம் நடக்குது, பேக் டோர்ல தான் எல்லாம் நடக்குது. இப்போ ஒரு 11:30 மணி 11:45 மென்ஷன் பண்ணி 1 மணிக்கு வழக்கு, 12:30 மணிக்கு மென்ஷன் பண்ணி 1 மணிக்கு வாங்கன்றாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் 3 மணின்றாங்க, 5 மணின்றாங்க, 6 மணின்றாங்க. இப்படி எப்படி இது எந்த கோர்ட்லயும் அப்படி நடக்காது. மென்ஷன் பண்றதுனா காலையில 10:30 மணிக்கு மென்ஷன் பண்ணி தகவல் சொல்லணும், இல்ல முத நாள் சொல்லணும், இல்ல வழக்கை லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வர முடியும். அப்படி எதுவுமே இல்லாம பேக் டோர் வழியா நடக்கிற மாதிரியே இந்த நீதிமன்றத்தில் எல்லாம் நடக்குது. நேரடியா நீதிமன்றத்தில் அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு. இப்ப அந்த வழக்குலையும் கார்த்திகை தீபத்துல இதான், அது சங் பரிவார அமைப்புல அந்த பிரச்சனையை பண்றாங்க, இந்த வழக்குலையும் சங் பரிவார அமைப்புல அந்த பிரச்சனையை பண்றாங்க. இந்த 2 வழக்குலையும் மட்டும் நான் கண்டெம்ட் எடுத்து உடனே தண்டிப்பேன் அப்படின்னு நீதிபதி குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்னன்றதா நம்ம கேள்வி. அவர் பதில் சொல்லணும்ல. மத்த எல்லா வழக்குலையும் அப்படி பண்ணுங்க, அவர் முன்னாடி 1000 கேஸ் இருக்கு, கண்டெம்ட் பண்ணுங்க. அதுல எத்தனை பேரை சிஐஎஸ் போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க? தமிழ்நாடு போலீஸ்னால அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கீங்களா? எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க சொல்லுங்க? கண்டெம்ட்ல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பதவிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு கண்டெம்ட்ல? அப்ப சங் பரிவார அமைப்பு தொடுக்கிற வழக்குல மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடாதுல்ல? அது சந்தேகம் மக்களுக்கு வருமா வராதா? அதனாலதான் இன்னைக்கு
சிபிஎம் செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் இது கலவரத்தை உருவாக்குற ஒரு தீர்ப்பு, இவர் தொடர்ச்சியாக இப்படி செய்யறாரு, அவர் நீதிபதி பதவியில் இருக்க தகுதியற்றவர் என்று வெளிப்படையாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே அவர் முழுக்க அரசியல் சட்ட விரோதமாக செயல்படுகிற போது இந்த திமுக இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக சட்டத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த துறை என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு புரியல. ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டியதானுங்க, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அது அரசியல் சட்டப்படியான வழி அதானே. வர அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு நீதிபதி செயல்படணும். அரசியல் சட்டத்தை மீறி எல்லா வழக்குலையும் செயல்பட்டா உங்களுக்குள்ள பவரை நீங்க ஏன் பயன்படுத்த மாட்டீங்க? பாராளுமன்றத்துல ஏன் பேச மாட்டீங்க? ஜனாதிபதியை பாருங்க, குடியரசுத் தலைவர் பாருங்க. ஏன் கேட்டா அரசு வழக்கறிஞர் எல்லாம் அங்க ஆஜராகக்கூடாதுங்க, ஆஜராகக்கூடாது. நீங்க என்ன அரசு வழக்கறிஞர்கள் இப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் இப்படி டார்ச்சர் பண்ணா நீங்க ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? அதாவது சட்டப்படியான தீர்ப்புகளுக்கு மட்டும்தான் எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். சட்டத்தை மீறி என்ன வேணாலும் செய்யலாம்னு ஒரு நீதிபதி செயல்பட்டா அதுக்கு யாரும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. அப்ப அத இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதா சரியான ஒரு முறையாக இருக்கும். இந்த ஒரு வழக்கில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை ஒட்டி இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அரசியல் சட்ட விரோதமாக பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு மதுரையில் அவர் தீர்ப்பால் உருவான பிரச்சனைன்றது இன்னும் பல காலம் நீடிக்கக்கூடிய, இன்ன வரை அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க உள்ள மக்கள் இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்ற மலையடிவாரத்துல அவ்வளவு பேரு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அந்த இந்து தமிழர் கட்சி இவ்வளவு பேர் கூடி ஒரு மிகப்பெரிய அளவுல போலீசாரோட மண்டையவே அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே ப்ரீ பிளானடா? இவங்க எல்லாரும் மதுரை மக்களா? இவங்க எல்லாம் யாரு? மதுரையில இருந்து அந்த பிரச்சனைக்கு திருப்பரங்குன்றதுல ஆதரவே கிடையாதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஏதோ கார்த்திகை தீபம் ஏத்த விட மாட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை ஏமாத்தி கூட்டு போறாங்க. கார்த்திகை தீபம் ஏத்திட்டாங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. மூணாவது, இப்ப வெளியூர்ல இருந்தா நிறைய கொண்டு வர அவங்க அமைப்புகளின் நிர்வாகிகள் தான் வராங்க. மக்கள் யாரும் திரண்டு போய் ஒண்ணும் கேட்கல. மக்கள் ஏற்கனவே ஏத்தின இடத்துல ஏத்துட்டாங்க. திருவண்ணாமலை மாதிரி மக்கள் மகிழ்ச்சி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக அந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் தான் நூத்துக்கணக்குல போறாங்க. எல்லா ஊர்ல இருந்து வர. கச்சிராஜா அங்க வந்திருக்காரு, அவர் தான் ஏற்கனவே அயோத்தியா மாத்துவோம்னு சொன்னவர். கச்சிராஜாவை எப்படி இங்க போலீஸ் அனுமதிக்கிறாங்க? இப்ப உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? 1100 பேரை ஏன் கூட அனுமதிக்கிறீங்க? இதே மத்த அமைப்பை சேர்ந்தவங்களை அனுமதிப்பீங்களா? மண்டே உடைக்கிறாங்க போலீஸ, பேரிகேட்லாம் உடைச்சிட்டு போறான். போலீஸ் புடிச்சு கூட தள்ளல. தூத்துக்குடியில சுட்டீங்கல்ல இதே போலீஸ், அமைதியா வாழ்வுரைக்கு போராடுற மக்களை சுடுறீங்கல்ல. மத்தவங்களை எப்படி டீல் பண்றீங்க? ஜனநாயக உரிமைக்காக போராடுற முற்போக்கு அமைப்பின் தோழர்களை எப்படி டீல் பண்றீங்க? கோயில்ல புகுந்து பிப்ரவரி 4 கலவரம் பண்ணான், அவனே ரிமாண்ட் பண்ணல. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்க நம்ம கொடுத்தோம். கச்சிராஜா அப்படி பேசினாரு, அப்பையும் செய்யல, எந்த நடவடிக்கையும் செய்யல. இன்னைக்கு கூட காவல்துறை அவர்களிடம் மன்றாடுகிறதை தவிர அவர்களை ஒரு ரீசனபிள் போர்ஸை யூஸ் பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது கூட காவல்துறை செய்யல. அதனாலதான் தைரியமா செய்யறான். இதே உத்தரவுல நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் 2 பேருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. கோயிலோட ஈஓ, மதுரை கமிஷனர். கோயிலோட ஈஓ பத்தி சொல்றாரு, மதுரை கமிஷனர் பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த உத்தரவுல கிடையாது. ஏன் சொல்லல? ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த தொடர்ச்சியாக இந்த சங் பரிவார் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு உதவியவர் மதுரை கமிஷனர் லோகநாதன், அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன். அப்ப அவங்களை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்றது இல்லை. அந்த கோயில் ஈஓவை மட்டும் சொல்றாங்க. இப்ப காவல்துறை என்பது எல்லாரையும் பொதுவா நடத்தணுங்க. சங் பரிவார அமைப்பை நீங்க ஒரு மாதிரி டீல் பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி டீல் பண்றீங்க. அப்படிதான் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு ஷோ இன்னைக்கு அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். அதை பாலிமர் டிவி போன்ற சங் பரிவார் ஊடகங்கள் அதை அப்படியே ஒளிபரப்பி தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? இன்னைக்கு 144 முன்னாடியே போட்டு யாருமே வரவிடாம தடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் அதை செய்யல? இப்ப முதல்வர் தலையிட்டு யாரு சங் பரிவார அமைப்பில் காவி அரசியலை உள்வாங்கியவர்கள் காவல்துறையில, உளவுத்துறையில, அதே போல வருவாய்த்துறையில், ஹெச்ஆர்என்சில யார் இருக்காங்கன்னு களை எடுக்கணுங்க. மதுரையில ஒட்டுமொத்த அதிகாரிகள் மாத்தினா தான் சரி வரும். ஏற்கனவே இந்த கலெக்டர் சங்கீதான்றவங்க நாடு வழி பிரச்சனையில முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. இப்ப அடுத்தடுத்து அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ முதல்வர் நேரடியா அதை கவனம் செலுத்தாட்டி இதுல பிரச்சனை வரும்னு நாங்க பல தடவை 1 வருஷமா கத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த வரை அது நடக்க மாட்டேங்குது தான் வருத்தத்துக்குரியது. இன்னைக்காவது அவங்க அதை செய்தார்கள் என்பதை பொறுத்தவரை மகிழ்ச்சி. சிஏஎஸ்எஃப் போலீஸ 144 போட்டு
லா அண்ட் ஆர்டரை நாங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்கு. அதனால நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று தைரியமான ஒரு முடிவு எடுத்தது வரவேற்கத்தக்கது. அப்படிதான் ஒரு அரசாங்கம் செயல்படணும். மக்களை காப்பாத்துறதா உங்க நோக்கம். அரசியல் சட்டத்தின்படியான மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவது ஒரு நோக்கம். அதை தமிழக அரசு இன்னைக்கு அங்கே செய்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் சங்கிகள் முயற்சித்த அந்த கலவரம் என்ன அப்படின்றத குறித்து விரிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.